எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி உங்களை பராமரித்து தாங்குகிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உத்தமத்திலே நடக்க வைக்கிறார். ஆனால் நாம் விழுந்த விடாதபடிக்கு, தள்ளப்படாதபடிக்கு நம்மை தாங்கி வைக்கிறார். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிலைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பேர் ஆனந்தம் இருக்கிறது. அதைத்தான் சங்கீதம் 41:12 வாசிக்கிறோம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஒரு நாள் கூட என்னை பிசாசிடம் ஒப்புக் கொடுக்க மாட்டீர், பாவத்திடம் ஒப்புக் கொடுக்க மாட்டீர், உலக மக்களிடம் ஒப்புக் கொடுக்க மாட்டீர், நோய்க்கு ஒப்புக் கொடுக்க மாட்டீர். என்னை தாங்குவீர். உத்தமனாகவே உத்தமியாகவே என்னை வைத்து தாங்குவீர். உமது சமூகத்திலே என்னை வைத்து காத்துக்கொள்வீர். நிலைநிறுத்துவீர். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். 1 பேதுரு 5:10. கொஞ்ச காலம் பாடு இருக்கக்கூடும், ஆனால் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். He'll make us stand strong. தைரியமா இருங்க. இந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு தருவார். அவருடைய நேசம், பாசம் உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல. ஏசப்பாவின் பிள்ளை உங்களை பத்திரமாய் நிலைநிறுத்தி காப்பாற்றுவார். அப்படித்தான் பாக்கியம் பெற்ற ஜெயவேலு என்ற சகோதரர் சென்னையிலிருந்து தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு 73 வயதாகிறது. 73 வயது. 2008 EB துறையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற சில நாட்களிலே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, அவர் மீது ஒரு கேஸ், குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டது. அவர் வேலையில் கண்ணும் கருத்துமாக வேலை செய்பவர். இதை பார்த்த பொழுது உள்ளமே உடைந்து போனது. தபால் மூலம் அது அவருக்கு அனுப்பப்பட்டது. அது என்னென்னா, உண்மை குற்றச்சாட்டு ஏற்படுத்துகிறது, நீ என்கொயரிங் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சரி அந்த இது தபாலை வாங்கி நான் என்கொயரிங் அட்டன் பண்ணேன். அவரும் விசாரணையில் கலந்து கொண்டு ஒத்துழைத்தார். 2010 மீண்டும் விசாரணை, 2011 மீண்டும் விசாரணை, 2015 திரும்பி நான் மறுபடியும் அங்கே போயிட்டு அந்த என்கொயரிங் அட்டன் பண்ணேன். அந்த அட்டன் பண்ணோடனே இதே மாதிரி தான் நான் சொன்னேன், நான் செய்யலை, இது நான் செஞ்சிருந்தேன்னா என்னுடைய கையெழுத்து, என்னுடைய பேப்பர் எல்லாம் இருக்கும், என்னுடைய இது ஆதாரங்கள் இருக்கும், அதை எனக்கு ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க எங்களுக்கு பதில் கொடுக்காம விட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரி ஒன்று சொன்னார், உன் மேலே ஒன்றும் குற்றம் இல்லை, நீ போகலாம் அப்படி சொல்லிட்டார். எந்த குற்றமும் இல்லை என்று அதிகாரிகள் கூறிவிட்டார்கள். ஹராஸ்மெண்ட் டு த கோர். வாட்டி வதைத்து ஆண்டவருடைய இரக்கத்தினால் எந்த குற்றமும் இல்லை என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் சில வருடங்கள் கடந்த பிறகு 2015 குற்றமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். 2023 ஒரு மேல் அதிகாரியை சந்திக்க அவர் சென்றார். அப்பொழுது அவர் சொன்னார், வழக்கு முழுமையாக நிறைவு பெறவில்லை. இதற்கு முன் இந்த வழக்கை பார்த்த அதிகாரி சரியாக அதை நிறைவு செய்யாமல் போய்விட்டார். அதனால் வழக்கு இன்னும் திறந்திருக்குன்னு சொன்னார். என்ன வேதனை! 15 வருடங்களாக அவர் படாத பாடுபடுத்தினார்கள். குற்ற பழி தொடர்ந்து வந்தது. அந்த நேரத்தில் தான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் ஜெபவேர்களுடன் விண்ணப்பத்தை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் அவர்கள் என்னை சந்தித்திருக்கிறார்கள். என்னிடம் இதை சொன்னார். ஜஸ்டிஸ் கால்ஸில் பால் தினகர் பிரதர் வீட்லேயும் அவங்க ஒய்ஃப்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மீட்டிங்கில் வரும்போது ப்ரேயர் நடத்தும் போது இந்த மாதிரி விஷயத்தை அவங்க சொல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு தான் வெற்றி வரும், நீ யோசனை பண்ண, பொறுமையாரு எனக்கு சொன்னாங்க. அதே வருடம் ஆண்டவருடைய கிருபையினால் வழக்கு முடிவுக்கு வந்தது. உனக்கு சாதகமாக ஆயிடுது அப்படி சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பிச்சாங்க, நோட்டீஸ். சரி சொல்லிட்டு அதை எடுத்துன்னு நேராக நான் எங்கள் அதிகாரிக்கிட்ட போய் காமிச்சேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு. ஆமாம், நீ ஒன்றும் செய்யலை சொல்லிட்டாங்க, உன் மேலே ஆதாரம் இல்லாத குற்றம் சொல்லிட்டாங்க, அதனால் நீ உன் மேலே நீ தான் வின் பண்ணிட்ட. வெட்கப்பட்ட அதே இடத்தில் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். என்ன
சந்தோஷம், என்ன சந்தோஷம். வேண்டாத பிரச்சனையை அவருக்கு விரோதமாக எழுப்பி வாழ்க்கையெல்லாம் கெடுத்து, ஆனால் கடைசியில் கர்த்தர் அவருக்கு வெற்றி தரும்படியாக கிரியை செய்தார். கொடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடாகுடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். நீங்கள் உத்தமர்கள், நீங்கள் உத்தமிகள். வேலையிலே அப்படி இருக்கிறீர்கள், குடும்பத்திலே இருக்கிறீர்கள், சமுதாயத்தில் இருக்கிறீர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள் என்று வெளிப்படும்படியாக ஆண்டவர் உங்களை தாங்குவார். உங்களுக்கும் நீதி நியாயம் செய்வார். அவருடைய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஜெய வீரர்களாக கனம் கொடுத்து விடுதலை செய்து உயர்த்துவார், விடுதலை செய்து உயர்த்துவார். நான் அவனை விடுவிப்பேன், அவனை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசப்பா, அதை மத பிள்ளைகளுக்கு செய்ய சுவாமி, செய்ய சுவாமி. நீதி நியாயம் செய்வேன் என்று சொன்னீர். அல்லாமலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் சீக்கிரமாய் செய்யும், சீக்கிரமாய் செய்யும், சீக்கிரமாய் செய்யும். இந்த பொல்லாத ஜனங்கள் ஆண்டவனே உலகத்தில் தீங்கை கொண்டு வரும் பொல்லாத அதிகாரமுடையவர்கள் உத்தமர்களுக்கு, உத்தமிகளுக்கு விரோதமாக வீணாக பழி சுமத்தி அவள் வாழ்க்கையை கெடுக்கும் இந்த நிலைமையில் உமது பிள்ளைகளை அந்த வேதனையில் இருந்து விடுவித்து காப்பாற்றும், விடுவித்து காப்பாற்றும், விடுவித்து காப்பாற்றும். அற்புதமாக அவர்களை விடுவித்து அவர்களை அதே இடத்திலே கனம் பண்ணும், கனம் பண்ணும். வேலை ஸ்தலத்தில் இருக்கும் ஹராஸ்மெண்ட் எல்லாம் மாறட்டும். மன சமாதானத்தோடு வேலை செய்யட்டும், மன சமாதானத்தோடு சம்பளம் பெற்று செழிப்போடு உயரட்டும். குடும்பத்திலும் இருக்கும் எல்லா ஹராஸ்மெண்ட்டையும் எடுத்து போடும், எல்லா வேண்டாத துன்புறுத்தல்களையும் நிறுத்தி போடும் அப்பா, நிறுத்தி போடும். அவளுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் மக்களை அகற்றி போடும், அகற்றி போடும் அப்பா. அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். அந்த பிள்ளைகளை கனம் பண்ணும், செழிக்க செய். பேரை கொடுத்து, புகழை கொடுத்து, இது என்னுடையவன், இவன் உத்தமன், என்னுடையவள், உத்தமி என்று சொல்லி அவர்களை கனம் பண்ணும். இந்த சமூகத்திலே வையும், அவர்களை கனம் பண்ணி ஆசீர்வதி. இன்று இந்த பாக்கியத்தை கொடுத்து முழு விடுதலையை கொடுத்து, முழு விடுதலை கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் மீது வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.